இந்த முறை எப்படியாவது எலெக்ஷனில் நடிகர் விஜய் அவர்கள் முன்னேறி வந்துடுவார், வின் பண்ணிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு வழக்கானது மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் அரசியல் வாழ்க்கையில் ஒரு புரளியவே கிளப்பிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் எல்லோருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. எப்படா பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஹியரிங் வரும், இதெல்லாம் உண்மை கிடையாது, அதெல்லாம் பொய், அதனால் சீக்கிரமே அவங்க ஒன்றாக இணைந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களோன்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. எல்லாருமே விமர்சனம் சொல்லாத ஆட்களே கிடையாது. இந்த சூழலில் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு நடிகையோட பார்த்திங்கன்னா திருமண விழாவில் கலந்துக்கிட்டார். அது மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருந்துச்சு. தொடர்ந்து எல்லோருமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. ஏன்னா இது பொய்யா இருக்கணும்னு விஜய் ரசிகர்கள் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோன்னா என்ன சொல்லி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதெல்லாம் பொய்யா தான் இருக்கணும், எங்கள் அண்ணன் மேலே யாரோ வேணும்னே பழி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போது சங்கீதா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சஞ்சய் அவர்கள் கூட இணைந்து இப்போது லண்டனுக்கு அவங்க போகிறாங்களாம். ஏன்னா விஜய் அவர்கள் நீலாங்கரை வீட்டில் உள்ளே நுழையிறதுக்கான அனுமதி கொடுக்கல. அதனால் இப்போ அவங்க ஜேசனோட இணைந்து பார்த்திங்கன்னா லண்டனுக்கு போயிருக்காங்க அப்படின்னு. இது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜேசன் அவர்கள் ஒரு படத்தை இயக்கியிருந்தார். அந்த படத்தினுடைய வேலைகள் போயிட்டு இருந்ததுனால எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சங்கீதா அவர்கள் அமைதியாக இருந்தாங்களாம். இப்போது அவங்களுக்கு ஜீவான அம்சம் இதெல்லாம் தாண்டி எதற்காக அவர் இந்த மாதிரி திருமணத்தை மீறிய ஒரு உறவில் இருக்கணும், என்ன காரணம் அப்படின்றத பார்த்திங்கன்னா சங்கீதா அவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சூழலில் இதெல்லாம் ரொம்பவே தவறு. சமூக வலைதளங்களில் நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயமாகவே இருக்காது அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. எது எப்படியோ குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காவது ஒன்றாக இணைந்திருக்கலாமே அப்படின்னு எஸ்ஏசி அவர்களும் சரி, அவங்களுடைய மனைவி ஷோபா அவர்களும் சரி சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் இப்போ விஜய் அவர்கள் எடுக்க போகிற முடிவிலையும் அதே போல் சங்கீதா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவிலையும் தான் இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்காக நடந்ததெல்லாம் விட்டுட்டு அவங்க பார்த்திங்கன்னா மறுபடியும் இணைந்து வாழலாம். ஆனால் இல்லை, என்னால் இது தாங்கிக்கவே முடியாது, எப்படி நான் 2-3 முறை வார்னிங் கொடுத்தும் கூட உங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு சங்கீதா அவர்கள் கேள்விகளை கேட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த முறை எப்படியாவது தமிழகத்தில் தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்போது தேவையில்லாத விஷயங்கள், தர்ம சங்கடங்களை அவருக்கு உருவாக்கி இருக்குது. இப்படியே போச்சுன்னா மக்களினுடைய ஆதரவு அவருக்கு கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான். அந்த அளவுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா எல்லோராலையுமே இந்த ஒரு விஷயம் விமர்சிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. சங்கீதா அவர்கள் தொடர்ந்து இதே போல் உறுதியாக இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க யார்கிட்டையாவது இப்படியெல்லாம் செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லி பார்த்து பேசி பார்த்து எல்லாம் செஞ்சும் கூட முடியலைன்னு கடைசியாக இறுதியாக தான் அவங்க இப்போ நீதிமன்றத்துக்கே போயிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.